2 பேரும் சந்தைக்கு கிளம்பிட்டு பாருங்க. 5:30 மணி கேட்டில் நிற்கிறோம். 5:45 ஒரு பஸ் வரும். சரி அப்படியே கொஞ்சம் தூரம் வாக்கிங் போகலாம். நடந்து போயிட்டுருக்கோம். வில்லேஜில் நானும் யாஸ்ட்டு நடக்கிறா பாருங்க. சந்தைக்கு போகிறோம். எப்பயும் போகிற சந்தைக்கு. வில்லேஜ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம். பஸ்ஸுக்கு போகிறோம். நல்லா இருக்குங்க. அப்படியே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காற்று ஜில்லுன்னு இருக்கு. சந்தைக்கு போயிட்டு சந்தையில் என்னென்ன விற்கிது நல்லா எடுத்து போடுறோம் பாருங்கள். எல்லாமே மலிவான விலையில் கிடைக்கும். நல்ல பொருளாக நாட்டு பொருளாக கிடைக்கும். சந்தைக்கு வந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் முன்னாடி போகிறா பாருங்க. காய்களை பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தோட்டத்தில் வந்து கல்லக்கா பாருங்க. எப்போ ஒரு தடவை தொலைச்சிட்டேனே அதான். வெங்காயம் பாரு எப்படி மணி மணியாக இருக்கு. வெங்காயம் பாரு. மிளகா எவ்வளோ மிளகாலாம் கிலோ கேளு. விலை கேட்காது வாங்க முடியுமா? இல்லை கேட்ட உடனே தான் சீரகம் மிளகு வாங்கணும். இந்த கடை சீரகம் மிளகு எல்லாம் இருக்குது. அப்பா அம்மா ஊத்தாரு எல்லாம் வச்சுருப்பாங்க. மணி மணியாக இருக்கு பாரு. எவ்வளோ கிலோன்னு தெரில, கேட்கலாம் பாருங்க. எல்லாமே இருக்கு. வரக்குள்ளே வாங்கலாம். வரக்குள்ளே வாங்கிக்கலாம். பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. சந்தை பாருங்க அப்படியே பெரிய சந்தை. அதுக்கெல்லாம் ஆடுங்க. இங்கே தானா? என்ன விலைன்னு கேளு. போயிட்டு வந்து வாங்கிக்கலாம். அங்கே விட இங்கே நல்லா இருந்தா. 40 ரூபாய் கிலோ. படி 80 ரூபாய். இல்லை இது ஹைப்ரிட் தான். இது வேறு போல ஹைப்ரிட்லேயே ஹைப்ரிட் வேணாம். ஒன்றும் இந்த கடைக்கு ஹோல்சேல் ரேட். இங்கெல்லாம் இங்கே தான் விற்பாங்க. இந்த துவர சீசனில் எள்ளு போட்டால் எள்ளு இறங்காது. அந்த ஸ்லிப்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். செல்லுமா சரி நல்லா இருக்கேன். நேற்று கூப்பிட்டா நீ உனக்கு காது கேட்கல. நீ பாட்டுக்கு போயிட்டேன். எப்படி வேப்பப்பட்டு வாங்குறேன்? 60 ரூபாயா படியா? எங்க கடையிலே காணுங்க. நாட்டு சோளமா? கேட்டு வாங்க. இல்லை கேளெல்லாம் எவ்வளோன்னு. ஏப்பா எவ்வளோ கம்பு? கம்பு நாட்டு கம்பா இது? இல்ல லைன் கம்பு சுத்தமா வராது. 975 வாங்க. சுத்தமா வராதான் லைன் கம்பாமே. கருப்பு உளுந்து எவ்வளோப்பா? நாட்டு சோளம் இருக்குங்களா? 80 ரூபாய். 80 90. எவ்வளோவா? கூலி சோளமா? 60 ரூபாய் கிலோ. 775. எவ்வளோ கம்பு? கம்பு எவ்வளோ? 35.
பைக்குதாம்மா கட் பை அது வாங்கிக்கலாமா? கருப்பரிசி எவ்வளோம்மா? கேரி பேக் கருப்பரிசி எவ்வளவு? 140மா. மாப்பிள்ளை சம்பா 100 ரூபா. ஆமாம், மாப்பிள்ளை செம்பா. இது ஃபுல்லாக இதாங்க, எல்லாம் இதே தான் ஃபுல்லாக. இது ஒரு லைன் தனியாக காய்கறி கடை மாதிரி. எங்கள் ஊர் சூப்பர் மார்க்கெட் பாருங்கள், எல்லாமே மலிவு விலையில் தோட்டத்துலேருந்து டைரெக்டாக வரும். இதாக தான் இங்கே பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல? கருப்பா இருக்கா? நல்ல கம்பா பாரு, முக்கவாசம் இருக்கு. 260 எவ்வளோ கம்பு? எவ்வளோங்க பா கம்பு? எவ்வளோ? 40 ரூபாம்மா. வந்தா போன தடவை 3 கிலோ வாங்கிட்டு போனோம். இருக்காங்க கொஞ்சம் நாட்டு சக்கரை கடை, மாமூல் கடை எல்லாமே இருக்கும் பாருங்க. பனை வெல்லம், உருண்டை வெல்லம். எவ்வளோங்க? குறைக்க மாட்டீங்களா? குறைக்க மாட்டீங்க. சந்தைக்கு போயிட்டு வந்து பசிங்க, அவளுக்கு பூரி மட்டும்தான் பிடிக்கும். நான் பொங்கல் ஸ்பெஷல். வாங்க காலையில் டிஃபன் சாப்பிட்லாம். மத்தூரில் எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷல் பொங்கல். பூரியும் செம்ம சூப்பராக இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம். அழகா அழகா அவங்க அக்கா அவங்களுக்கு தான். சந்தைக்கு போயிட்டு வந்து பஸ் உட்காந்துருக்கும் பாருங்க. சந்தையிலேருந்து ஒரு பஸ் பிடிச்சி வந்து உட்காந்து இங்கேருந்து போகணும். உட்காந்துருக்கும், பஸ் வரப்போகுது. என் ஹஸ்பண்ட் உட்காந்துருக்கா பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து. நக்கல் ரொம்ப அவளுக்கு பாருங்க. அக்கா காலைல 7 மணி பஸ்க்கே வந்துட்டு கறி என்னக்கா வாங்கின? அக்கா என்ன? வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன கடை வச்சுருக்காங்க. ஃப்ரீ பஸ்ஸுக்குனால டெய்லியும் சின்னதாக ஒரு கடை வச்சுருக்காங்க ஊருக்குள்ளேயே வீட்டில். எல்லாம் அந்த பஸ்ஸுக்கு உக்காந்துருக்காங்க. அந்த பஸ் விட்டா திரும்ப 10:30 தான். நான் அதுக்குள்ளே போய் எதுக்குறல பழம் விற்கிது, கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வரேன். சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. இந்த தடவை சிம்பிளாக முடிச்சிட்டோம். இப்போ தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னே எல்லாமே ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கியெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சோம். அதனால் சிம்பிளாக முடிச்சாச்சு. நாட்டு சக்கரை, மீன் மேக்கர் இங்கே நல்லா இருக்கு, குட்டி மீன் மேக்கரை அது வாங்கினேன். அப்புறம் வெல்லம் ஒரு உருண்டை வாங்கினேன். நாட்டு சோளம், நாட்டு கம்பு, இது தினை அரிசியா சாமை 1/2 கிலோ, கருப்பரிசி 1 கிலோ, பட்டாணி ஒரு 1/2 கிலோ, பச்சை பட்டாணி, மீதி காயெல்லாம். அது கோயிலில் வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துருக்கு. செவ்வாய்க்கிழமை அமாவாசைக்கு அன்னைக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்காக காய்கறி, வெஜிடபிள் பிரிட்ஜு, கொத்தமல்லி, புதினா, தக்காளி இங்கே ஒரு வாங்கிக்கலாம். வெங்காயம் 1 கிலோ வாங்கிட்டு வந்துருக்கோம், சின்ன வெங்காயம் உள்ளே இருக்குது. பூண்டு வாங்கிட்டேன். பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு, மீன் மேக்கரு தனியாக, மீன் மேக்கரு கோயிலுக்கு தனியாக, வீட்டுக்கு தனியாக வாங்கியிருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் வாங்கியாச்சு. பிரிஞ்சி சாதத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. ஒன்றும் முடியல, பயங்கர டயர்டு. அங்கேயே மத்தூர்லேயே ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு வந்துட்டோம். படுக்க போகிறேன். மாவாட்டி வச்சுட்டு 3 நாளைக்கு என்ன பண்ணுறதுங்க, ஏதோ ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நேற்றே பூரா பட்னியாக இருந்தேன். அதனால் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஆள் ரெடியாக. என் ஹஸ்பண்ட் பொழுதுனிக்கும் அக்கா அங்கே அதை செய்கிற மாவு எடுத்துகிட்டு வந்து எனக்கு அதுவும் விருப்பம் இருக்கிறது இல்லை, அது பழக்கம் இல்லை. அதனால்
எங்கள் மாமா வீட்டுக்கு போய் எங்கள் அண்ணன் வீட்டில் போய் சாப்பிடுவேன், எங்கள் அக்கா வீட்டில், எங்கள் மாமா வீட்டில் போய் சாப்பிடுவோம். அந்த பொண்ணு சலிக்காமல் கூப்பிட்டுது. இல்லை ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்க. நேற்றெல்லாம் கருப்பரிசி, காய் வரல, காய் வந்தால் ஏதோ ஒன்று செஞ்சுருப்பேன். நேற்றெல்லாம் கருப்பரிசி கஞ்சே. எங்கள் மாமா பொண்டாட்டி மக ஊருக்கு போயிட்டா, மெட்ராஸுக்கு போயிட்டா. அவள் இருந்திருந்தானா ஏதோ நாங்கள் போய் சாப்பிட்டு வந்திருப்பேன். எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனால் திருப்தியாக சாப்பிட்டு இருந்துட்டு வருவோம். போகல, டைம் இல்லை. கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் 2 அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு வர வேலை தான் இன்றைய வேலை. இதுதாங்க. காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சேன், குளித்து 5:30 மணிக்கு பஸ்ஸுக்கு போனோம். 6 மணி பஸ் வந்தது, ஏறணும். சந்தைக்கு போய் 8 மணிக்கு ஒரு பஸ் பிடிச்சி, திருப்பத்தூர் பஸ் பிடிச்சி வந்து மத்தூரில் இறங்கி டிஃபன் சாப்பிட்டு 9:15க்கு நம்ம வீட்டுக்கிட்ட கொஞ்சம் தூரத்தில் கூட்டு ரோட்டில் அங்கே இறங்கி நடந்து வந்துட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கி வேலை. சந்தை வேலை முடிஞ்சிடுச்சு.